பாத்து மெதுவா. வாமா. மெதுவா. ஐயோ அண்ணி, டாக்டர் என்ன சொன்னாங்கண்ணா? பெருசா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணியை நீ தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிங்கண்ணா. கடவுளே. அம்மா நட்சத்திரா, உன் மம்மியை பத்திரமா ரூம்குள்ள கூட்டிட்டு போமா. நான் போய் கார்ல இருக்கிற மெடிசின்ஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க டாடி. அம்மாடி. பத்திரமா போமா. பாத்துமா. வாங்க அண்ணி. மெதுவா. நட்சத்திரா, நான் பாத்துக்கிறேம்மா. மீரா, பரவாயில்லம்மா. இவங்க 2 பேரும் என்ன கூட்டிட்டு போவாங்க. எனக்கு காஃபி போட்டு கொண்டு போய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். சரிங்க அண்ணி. மெதுவா. வாமா. இருந்தாலும் நடந்து முடிஞ்சத பத்தி பேசி என்ன பிரயோஜனமா? காஃபி போட்டு முடிச்சாச்சான்னு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். மரியாதையா நீயே என் பக்கத்துல வந்தா 2 அடிதான் விழும். என் கை கால அசைச்சு நானே கஷ்டப்பட்டு உன் பக்கத்துல வந்தேன்னு வை, மிதிச்சு மிதிச்சு உன்னை கொன்னுடுவேன். கன்னியாவே சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. நம்ம பேபிய ஹனிமூன்ல இருந்து காப்பாத்துறதுக்கு நான் போட்ட அற்புதமான பிளான் அது. நீதாமா அதை கெடுத்துட்ட. இதுல நான் அடிக்கிறேன்னு வேற சொல்ற. சரி, என்ன பண்றது? இந்த மாதிரி விளங்காத பிளான்ஸை எப்பவுமே போடக்கூடாது. மம்மி, இந்த மருதாணி பாட்டி எப்பவும் வீட்ல தான் இருப்பாங்க. இவங்களை எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். போற மம்மி. ஆனா வரும்போது வீட்டுக்கு ஒருத்தர் தான் வருவாங்க. ஏம்மா, நீ வரமாட்டியா? அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவியா? நான் இல்ல. அந்த செரி நேரம் மேலதான் போவான். அவன் பிளான் போட்டது ஹனிமூனுக்கு இல்ல, அவனோட இறுதி பயணத்துக்கு. அது என்னன்னு போக போக அவனே தெரிஞ்சுப்பான். பாத்தியா சித்தி, அவ என் பொண்ணு. அததாமா நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு வாட்டி பேபி எங்க கூப்பிட்டு உன் கண்ணால பாத்துக்கோமா. எனக்கு என்னமோ இவதான் திரும்பி வர மாட்டாளோன்னு சந்தேகமா இருக்கு. சித்தி, பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, இப்ப விழுந்தது திரும்பவும் விழும். அது இல்லம்மா, நீ ஏதோ குத்திடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா அந்த பூமி கூலா வந்து உன் பிளான் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போயிடுற. ஐயோ, இது வர இந்த நேரத்துல ஏன் இப்படி எரிஞ்சு விடுற சிவா? நான் ஷார்ப் பண்ணி குடுக்கறேன். குடு குடு. அம்மா அம்மா. அட, ஒண்ணு அவசரப்படுறது இல்லனா கண்டுக்காம இருக்கிறது. உன்கிட்ட இருக்க பிரச்சனையே இதுதான். இரு, நான் என்னன்னு பாக்குறேன். அப்பா இரு. போயிடுச்சா? விழுந்தது இந்த கண்ணுல, நீ இந்த கண்ணுல ஊதிட்டு இருக்க. அது முன்னாடியே சொல்லாம என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கேக்கல, அதான் நான் சொல்லல. ஐயோ, சரி இரு, ஊதுறேன். நீ மட்டும் காதலிச்ச போதுமா? ஏன் தம்பி உன்னை காதலிக்க வேண்டாமா? ஹலோ மேடம், அவசரப்பட்டு உங்க தம்பி எல்லாம் வலைக்குள்ள போட்டுக்கிற ஆளு நான் கிடையாது. நானும் ஒரு பொண்ணுதான். எனக்கும் வெக்கம்லாம் இருக்கு. உன் தம்பி தான். என் மனசுல இருக்க விஷயத்த நான் சொல்லிடுறேன். உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ, எனக்கு தெரியாம என் பின்னாடி இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அவ்வளவும் இல்ல இவ்வளவும் இல்ல.
ஜஸ்ட் இப்போதான் எங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது கதை ஆரம்பிச்ச அளவுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காதுமா. அண்ணனே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் யார் எங்க கல்யாணத்தை நிறுத்துவா? நான் நிறுத்துவேன். நாத்தனாருனா பாதி புருஷங்கிற விஷயம் உனக்கும் தெரியும்ல. அம்மாடியும் உன் அண்ணன் என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாரு, தண்ணி பாம்பு மாதிரி எப்படி எல்லாம் மிரட்டினாரு. அதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா? அது எப்படி எடுக்க போறியோ, எங்க கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறியோ நானும் பாக்குறேன். உங்க கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க் யூ. ரெடி பாய்ஸ்? Come on Shiva, come on Shiva, come on Shiva, come on, come on. ஐயோ சிவா, சிவா. சிவா, come on. நீ ஜெயிக்கணும். come on. நீ தோத்து போக கூடாது. ஜெயிக்கணும். come on. சிவா, சூப்பர். Yes! அந்த தைத்தக்க என்னமா பண்றா? என்னமும் நம்மளை ஏமாத்துற ஃப்ராடு இப்ப என்னமா சொல்றா? இவ்ளோ பெரிய துரோகம் நடந்ததுக்கு அப்புறமும் நாம அவளை மன்னிச்சு விட்டுட்டோம்ல, அதுக்கு நம்மள அவ குறைச்ச ஒண்ணு எடை போடல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. நீ எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர அவளோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஐயோ, அவகிட்ட அன்பா? அவளோட அன்புக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்கும். அவ சாதாரண ஆள் இல்லமா, இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் சதிப்புலி.